ஷஹரு ரமலான் ஷஹரு குரான். ரமலானுக்கு என்னென்ன பேர் கொடுக்கணும்னு கேட்டா இது குரானுடைய மாதங்க. குரானோடு தான் நாம் இருக்க வேண்டும். சுஃபியானே சௌரி ரஹ்மத்துல்லாஹி பற்றி வருகிறது, ரமலான் மாதத்துடைய பிறை பார்த்து விட்டால் மக்களுடைய கண்களை விட்டு ஓடி ஒளிந்து கொள்வார்கள். வாசவல் மூசனப்ப நான் யாரிடத்திலும் பேச மாட்டேன், என் ரப்பிடத்தில் நான் பேசுவேன் என்று குரானை எடுத்து விட்டு ஓடுவார்கள். போதும், உங்களிடத்தில் பேசியதெல்லாம் பேசி பேசி எங்களுக்கு என்ன கிடைத்தது? பாவத்தை தான் நாங்கள் சுமந்து விட்டோம், நன்மையை சம்பாதிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று குரானை திறப்பார்கள், ஓடுவார்கள் என்று சொன்னார். எனவே நாம் குரானை அதிகமாக ஓதுவதற்கு துஆ செய்ய வேண்டும். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ராஉல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபியன் லிஸாஹிபிஹி, நாளை மறுமையில் அந்த குர்ஆன் அதை ஓதியவருக்காக சிபாரிசு செய்யும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ரமலானுடைய 12வது தராவியில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். மகஃபிரத்துடைய நாட்களிலே பாவ மன்னிப்பை பெறுவது தான் ஒரு மூமினுடைய லட்சியமாக இருக்க வேண்டும். பாவ மன்னிப்பை பெறணுங்க, என்னங்க செய்யறது என்று கேட்டால், நாம் ஒரு சக முஸ்லிமை சந்திக்கின்ற பொழுது முசாஃபா செய்கிறோமே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த முசாஃபாவை கொண்டு பாவ மன்னிப்பு போகிறது. முஆனகா செய்கிறோமே, அதை கொண்டு நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய குரோதங்கள் நீங்குகிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் அடிக்கடி முஆனகா செய்து கொள்ளுங்கள், ததஹபு ஷஹ்னா, அதை கொண்டு இருவருடைய மனதில் இருக்கக்கூடிய குரோதங்கள் போய்விடும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க, 2 முஸ்லிம்கள் சந்தித்துக் கொள்கிறார்கள், முசாஃபா செய்து கொள்கிறார்கள். இதழ் தகல் மூமினான், 2 மூமின்கள் சந்தித்துக் கொண்டு ஃபதசாஃபஹா, அவர்கள் முசாஃபா செய்து கொண்டால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பார்த்தீங்களா, ஒரு முசாஃபாவுக்கு என்ன நன்மை பாருங்க, குஸ்ஸிமத் பைனஹுமா, நபி சொன்னாங்க, 2 பேர் எப்பொழுது முஸ்லிம்கள் முசாஃபா செய்து கொள்கிறார்களோ 2 பேருக்கு மத்தியில் 70 பாவ மன்னிப்பை அல்லாஹ் பங்கு வைக்கிறான். 70 பாவ மன்னிப்பு. இந்த 70 பாவ மன்னிப்பில் 69 யாருக்கு தெரியுமா? லி அஹ்ஸனிஹிமா பிஷ்ரன், யார் இந்த இருவரில் ரொம்பவும் ஆனந்தத்தோடு ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி கொண்டாரோ, முசாஃபா செய்து கொண்டாரோ, அவருக்கு 69 பங்கை அல்லாஹ் தருகிறான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரே ஒரு முசாஃபஹா நமக்கு 70 வகையான பாவ மன்னிப்பை தருகிறது என்று பெருமானார் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், நாம் அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்ல, எத்தனை கேப்புகளுக்கு மத்தியில் முசாஃபா செய்து கொள்வது? நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனை காணுவதற்கு மத்தியில் இடையில் ஏதாவது ஒரு பொருள் திரையாக வந்து விட்டால், ஒரு சில நிமிடங்களுக்கு மத்தியில் சந்தித்தாலும் அவர் சலாம் சொல்லிக் கொண்டு முசாஃபா செய்து கொண்டு வேண்டும். சஹாபாக்கள் ஒருவருக்கு ஒருவர் சந்திக்கின்ற பொழுது சலாமும் சொல்வார்கள், முசாஃபாவும் செய்வார்கள். ஆனா முஆனகா என்பது எப்படி செய்யணும் கேட்டா, ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கிறோம், ஊர்ல இருந்து வருகின்றார், வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறாரு, ஒரு வாரத்துக்கு பிரிஞ்சு இருக்கிறோம், இது போன்ற நேரத்தில் சந்திக்கின்ற பொழுது முஆனகா செய்ய வேண்டும் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தராங்க. எனவே குர்ஆனுடைய 2 சூறாக்கள் மிக முக்கியமான சூறாக்கள் இன்று ஓதப்பட்டது. முதல் சூரா 15ஆம் ஜுஸுனுடைய தொடக்கம், எந்த சூறாவுடைய தொடக்கத்திலே அல்லாஹ் சுப்ஹான் என்று தொடங்கவில்லை. ஆனால் 15வது ஜுஸுனுடைய தொடக்கம் இன்று ஓதப்பட்ட பனி இஸ்ராயீல் என்று சொல்கின்ற அந்த சூறாவின் தொடக்கம் சுப்ஹானல்லதி என்று தொடங்குகிறது என்று சொன்னால், அல்லாஹ் எந்த சூறாவில் தன்னுடைய ஆச்சரியத்தை பேசுகின்றானோ அந்த சூறாவின் தொடக்கம் சுப்ஹான என்று தொடங்கும். ஏங்க, லைலத்துல் மிஅராஜ் என்னும் மிஅராஜுடைய இரவை பற்றி அல்லாஹ் முதல் வசனத்தில் பேசுகின்றான். குர்ஆன்ல வன்னஜ்மியும் லைலத்துல் இஸ்ராவை பற்றி பேசுகிறது, பல விஷயங்கள் பேசுகிறது. ஆனால் இந்த சூறாவின் தொடக்கம் பேசுவதை போல மக்காவில் இருந்து நபி பைத்துல் முகத்தஸிற்கு போன பயணத்தை இஸ்ரா என்று சொல்லுகின்றார்கள். அங்கிருந்து அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு போன பயணத்தை தான் மிஅராஜ் என்று சொல்லுகின்றார்கள். ஒரு பயணத்தை குர்ஆன் சொல்லுகிறது, ஒரு பயணத்தை ஹதீஸ் சொல்லுகிறது. இந்த பயணத்தை மறுத்து விட்டால் அவர் காபிராகி விடுவார், அந்த பயணத்தை மறுத்து விட்டால் அவர் பாவியாகி விடுவார். ஏன்? குர்ஆனில் வந்த எந்த விஷயத்தை மறுத்தாலும் அவர் காபிராகி விடுவார். எனவே நபி மக்காவிலிருந்து அவர்கள் பைத்துல் முகத்தஸுக்கு போனதை நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னா அவர் இஸ்லாத்துல இருந்து வெளியே போயிட்டாருங்க. ஆனால் ஒரு மனிதன் இருக்கின்றான், அவன் பைத்துல் முகத்தஸிலிருந்து நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு போனதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறான் என்றால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போக மாட்டான், பெரும் பாவியாகி விடுவான் என்ற செய்திகள் எல்லாம் நமக்கு இன்று ஓதப்பட்ட அந்த
15வது ஜுஸினுடைய முதல் ஆயத்து நமக்கு சொல்லி தருகிறது. எனவே அல்லாஹு தாலா இன்று ஓதப்பட்ட சூறாக்களில் மிக முதல் சூரா அந்த இஸ்ரா, பனி இஸ்ராயில் என்று சொல்லுகின்றார்கள், சூரத்து சுபஹான் என்று சொல்லுகின்றார்கள். அந்த சூறாவுக்கு இன்னொரு பேர் இருக்கிறது, சூரத்துல் இஸ்ரா என்று சொல்லி பேர் இருக்கிறது. எனவே மிக முக்கியமான விஷயங்கள் நம்ம இன்னைக்கு தொழுகின்றமே, ஒரு சில சுன்னத்தான தொழுகைகள், அந்த 3 தொழுகையை அந்த சூறா சொல்லி தருகிறது. ஏங்க குர்ஆன்ல வேறு எங்கும் அந்த சூறாவை பற்றி இல்லை. என்ன தொழுகைங்க? தஹஜ்ஜத் என்று ஒரு தொழுகை, இரண்டாவது என்னங்க அவ்வாபீன் என்று ஒரு தொழுகை, மூன்றாவது இஷ்ராக் என்று தொழுகை. பார்த்தீங்களா, இதெல்லாம் சுன்னத்தான தொழுகைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுதுட்டு அந்த இடத்திலே அமர்ந்திருப்பார்கள். சூரியன் உதயமான பிறகு இஷ்ராக் தொழுது விட்டு தான் அந்த இடத்திலிருந்து நபி கிளம்புவார்கள். இது வாழ்நாளுடைய வளமை. அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது யுஸப்பிஹுன பில் அஷிய்யி வல் இஷ்ராக், அவர்கள் இஷ்ராக்குடைய நேரத்தில் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள் என்று வருகிறது. எனவே ஷைத்தானே நபியிடத்தில் ஒரு வாக்குறுதி கொடுத்தான், என்னுடைய வேலைகள் யாரிடத்தில் வேலை செய்யாது என்று சொன்னால் இஷ்ராக் தொழுகின்றவர்களிடத்தில் என்னுடைய ஊசலாட்டங்கள், என்னுடைய சூழ்ச்சிகள் பயனளிக்காமல் போய்விடும். அப்படிப்பட்ட சிறந்த தொழுகை இஷ்ராக்குடைய தொழுகைங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் இஷ்ராக் தொழுது அந்த இடத்திலிருந்து கிளம்பி விட்டால் அவன் கேட்கக்கூடிய துஆவும் அன்றைய நாளும் அவனுக்கு சிறந்ததாக அமையும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட இஷ்ராக்கை பற்றி இன்று ஓதப்பட்ட சூறாக்கள் சொல்லுகிறது. அதே போன்று அவ்வாபீன் என்ற ஒரு தொழுகையை பற்றி இன்று ஓதப்பட்ட சூரத்துல் இஸ்ரா சொல்லுகிறது. இந்த அவ்வாபீன் ஒரு தொழுகை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாத்துல் அப்ரார். அவ்வாபீன் யாரு தெரியுமா தொழுவா? நல்லோர்கள் தொழுகின்ற தொழுகை. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல தொடங்கி என் வரை தொழுகின்ற ஒரு தொழுகை அவ்வாபீன். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவ்வாபீன் தொழுது இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அவ்வாபீன்றது என்னங்க? மக்ரிப் தொழுது பர்ல தொழுதுட்டு 6 ரக்காத் ஒருவர் தொழுதால் நபி அவர்கள் சொன்னார்கள், மகரிபிலிருந்து இஷா வரை அவ்வாபீனுடைய நேரம் இருக்கிறது. யார் அதை தொழுவாரோ அந்த 6 ரக்காத்துகள் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அவருக்கென்று அல்லாஹ் சொர்க்கத்தை ஒரு தனி மாளிகை ஏற்படுத்தி தருவான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அவ்வாபீன் என்ற ஒரு தொழுகையை பற்றியும் கூட அல்லாஹ் தஆலா இங்கு ஓதப்பட்ட சூரத்துல் இஸ்ராவிலே சொல்லித் தருகிறான். மூன்றாவது வமினல் லைலி ஃபதஹஜ்ஜத். பார்த்தீங்களா, தஹஜ்ஜத் என்ற தொழுகையுடைய வார்த்தை குர்ஆனில் இன்று ஓதப்பட்ட சூறாவில் அந்த வார்த்தையே வந்துருச்சுங்க. எனவே அப்படிப்பட்ட ஒரு தொழுகை வாழ்நாள் முழுக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத் கிடைப்பதற்கு முன்னாலே தொழு ஆரம்பித்து விட்டார்கள். 40 வயதிலிருந்து மரணிக்கின்ற வரை நபி தொழுத தொழுகை கடமை பின்னால் 50 வயதில் ஆக்கப்பட்டுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாலிருந்து நபி தொழுது கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் உம்மத்திற்கு 3 தொழுகைகள் சுன்னத்துகள், ஆனால் என் மேல் அது கடமையாக்கப்பட்டு விட்டது. அதில் ஒன்று தஹஜ்ஜத் என்றார்கள், கியாமுல் லைல் என்று சொன்னார்கள், வித்ர் என்று சொன்னார்கள். அல்லாஹ் இந்த தொழுகை என் மேல் கடமையாக்கி விட்டான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட தஹஜ்ஜதுடைய வார்த்தை இன்று ஓதப்பட்ட சூறாவில் அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறான். தஹஜ்ஜதுக்கு உண்டான சிறப்பு என்ன தெரியுமா? ஓதப்பட்ட சூறாவில் வருகிறது. மற்ற எந்த தொழுகைக்கு இல்லாத ஒரு சிறப்பு தஹஜ்ஜதுக்கு இருக்கு. என்ன தெரியுமா? நீங்கள் தஹஜ்ஜத் நேரத்தில் ஓதுகின்ற அந்த வார்த்தைகளுக்கு மலக்குமார்கள் சாட்சியாக அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. தஹஜ்ஜத் நேரத்தில் ஓதுகின்ற அந்த வார்த்தைகள் மலக்குமார்கள் சாட்சி கொண்டு அல்லாஹ்விடத்தில் போய் சொல்லுகின்றார்கள், இந்த அடியான் இதை ஓதினான் என்று. எனவே அப்படிப்பட்ட சிறந்த ஆயத்துகள் எல்லாம் இங்கு ஓதப்பட்ட சூறாக்களில், குறிப்பாக இங்கு ஓதப்பட்ட அந்த சூரத்துல் இஸ்ராவிலே அல்லாஹ் ஒரு ஆயத்தில் சொல்லுகின்றான், வீண் விரயம் செய்கின்றவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள். இன்னல் முபத்திரீன் கானு இஹ்வான ஷயாத்தீன். பார்த்தீங்களா, முபத்திரீன் என்று சொல்றான். முஸ்ரிஃபீன் ஒருத்தங்க இருக்கிறாங்க. என்னங்க, நன்மையில் வேஸ்ட் பண்ணா முஸ்ரிஃபீன், தேவையில்லாத விஷயத்தில் வீண் வரையும் செஞ்சா அவன் பேர் முபத்திரீன். அல்லாஹ் முபத்திரீன்களை ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்று சொல்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போறாங்க. ஒரு சஹாபி சாத் பின் முஆத் என்று சொல்லுகின்ற சஹாபி ஒது செய்து கொண்டிருந்தார்கள். சாத் பின் அபி வக்காஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா சாத், ஓ சாதே, நீ ஒது செய்து ஓடுகின்ற ஆறுக்கு பக்கத்தில் ஒது செய்தாலும் சரி 3 தடவைக்கு மேல் வீணாக ஒரு தடவை கூட தண்ணீரை கழுவாதுன்னாங்க. பார்த்தீங்களா, அல்லாஹ் துஸ்ரிஃப் வைன்குன் தஆலா நஹரின் ஜாரின். இப்ப நம்ம கூட பாக்குறோம், பைப்பை திறந்து விட்டு அவங்க பாட்டு தேவையில்லாம தடவிக்கிட்டே இருக்கிறாங்க. 3 தடவை தான் சுன்னத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 4வது தடவை ஒரு மனிதர் தண்ணீரை பயன்படுத்தி விட்டால் ஃபகத் தஅத்தா வஸஅ வலம. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் அநியாயம் பண்ணிட்டான், வீண் வரையும் பண்ணிட்டான், அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு மாற்றம் பண்ணிட்டான். 3 தடவை மேல் 4வது தடவை செய்து விட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாதா வதுஇ வ வதுஇல் அன்பியாஇ மின் கப்லி. இந்த 3 தடவை கழுவுறது தான் என் சுன்னத்தும் எனக்கு முன்னால் வந்த எல்லா நபிமார்களுடைய சுன்னத்தும் என்றார்கள் பெருமானார். அதனால
அந்த வீண் விரயத்திலிருந்து நாம் ரொம்ப உஷாராக இருக்கணும். ஹஜ்ரத் ஆயிஷா அம்மையார் வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்தாங்க. நபி சாப்பிடுறத பார்த்துட்டாங்க. அது சாப்பிடக்கூடிய நேரம் கிடையாது, ஆனா பசிக்குது சாப்பிட்டு இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ஆயிஷா, நீ இப்படி சாப்பிட பாரு, ஒரு நாளைக்கு 2 தடவை அல் அக்குலு பில் யௌமி மர்ரத்தைனி இஸ்ராஃபுன், ஒரு நாளுக்கு 2வது தடவை சாப்பிட்டால் அது வீண் விரயத்தில் சேர்ந்து விடும். யா ரசூலுல்லாஹ், இது கூட வீண் விரயமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மினல் இஸ்ராஃபி அன் தஅகுல குல்லமா இஷ்தஹைத. வீண் விரயம் என்றால் என்ன? நீ ஆசைப்படுகின்ற பொருளை ஆசைப்படுகின்ற நேரத்தில் சாப்பிட்டால் அது வீண் விரயம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரையும் ஷைத்தானுடைய சகோதரர் என்று குர்ஆன் சொல்லவில்லை, ஆனால் வீண் விரயம் செய்கின்றவர்களை ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது என்று சொன்னால் நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே தஹஜ்ஜத் தொழுவதனால் என்னங்க கிடைக்கும்? நபிக்கு மகாமே மஹ்மூத் என்ற ஒரு அந்தஸ்து கிடைக்கிறது. குர்ஆன் என்று ஓதப்பட்ட சூரா நமக்கு சொல்லி தருகிறது. எனவே நம்முடைய பெற்றோர்கள் எவ்வளவு பேர் காலம் சென்று விட்டார்கள், மர்ஹூமாக இருக்கிறாங்க, கபூர்ல இருக்கிறாங்க. எவ்வளவு பேர் எங்க வாப்பா எவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க, எங்க அம்மா எவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம என்னென்ன பரிகாரம் பண்றது? சூரத்துல் இஸ்ராவுடைய அந்த வசனம் 24வது ஆயத் நமக்கு சொல்லி தருகிறது. முன் சென்ற உங்களுடைய பெற்றோர்களுக்காக நீங்கள் கை தூக்கி துவா செய்யுங்கள். ரப்பிர் ஹமுஹுமா கமா ரப்பயானி சகீரா, ரப்பிர் ஹமுஹுமா கமா ரப்பயானி சகீரா. இதுதான் நம் பெற்றோர்களுக்காக செய்ய வேண்டிய ஒரு துவா. அல்லாஹ் நபிக்கு கற்றுத் தருகிறான் என்று சொன்னால், நாம் நம்முடைய மர்ஹூம் என்கிற நம்முடைய முற்றோர்களுக்காக, நம்முடைய பெற்றோர்களுக்காக, முன்னோர்களுக்காக செய்ய வேண்டிய ஒரு வார்த்தை இன்று ஓதப்பட்ட சூரா நமக்கு சொல்லித் தருகிறது. இது போன்று பலதரப்பட்ட ஆயத்துங்க. குர்ஆன் ஓதுறதுனால என்ன சிறப்பு? ஒரு ஆயத்து 45வது ஒரு ஆயத்து சூரத்துல் இஸ்ராவில் வருகிறது. எப்பொழுது இந்த ஆயத்து இறங்குச்சு தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்திக் நாயக் பக்கத்துல இருக்கிறாங்க. அபூ ஜஹல் நபியை கொலை செய்வதற்காக ஓடி வருகின்றான். நபி அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அபூ ஜஹல் வந்து விட்டு சித்திக் நாயகத்திடத்தில் கேட்கின்றான், எங்கே முஹம்மது என்று. நபி பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். எங்கே முஹம்மது என்று கேட்டான். ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இடத்தை காட்டி இங்கே தான் இருந்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் நபியுடைய பார்வை அந்த அபூ ஜஹலுக்கு படவில்லை. அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைத்து விட்டான். வஹிதா கராத்தல் குர்ஆன், நபியே நீங்கள் குர்ஆனை ஓதினால் சக்தி என்ன தெரியுமா? உங்கள் எதிரியுடைய கண்ணை விட்டும் அல்லாஹ் உங்களுக்கு திரையாக ஆக்கி விடுவான். எதிரி உங்களால் பார்க்கவே முடியாது. கிட்ட நிற்கின்றான் அபூ ஜஹல், ஆனால் நபி கண்ணுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் குர்ஆனுடைய தாக்கம் இந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை சூரத்துல் இஸ்ராவுடைய 45வது வசனம் இன்று ஓதப்பட்ட வசனம் சொல்லுகிறது. எனவே இன்னைக்கு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, நம்மளால நாங்க கோர்ட்ல கேஸ் இருக்குது, இடம் பிரச்சனையா இருக்குது, எனக்கு என் பக்கம் தீர்ப்பு வரலங்க, ஆனா நான் சத்தியத்தில் இருக்கிறேன், எனக்கு தீர்ப்பு வரலங்க, என்னங்க செய்யறது? சூரத்துல் இஸ்ராவுடைய 81வது வசனம், குல் ஜால் ஹக் வஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. உங்களுடைய கோர்ட்ல இருக்கக்கூடிய கேசுகள், பிரச்சனைகள் வெகு விரைவாக சீக்கிரமாக உங்களுக்கு சாதகமாக வரும். எப்பொழுது இந்த ஆயத்து இறங்கியது? ஃபத்ஹே மக்கா என்னும் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாக்குள் நுழைகின்றார்கள். 360 சிலைகள் அங்கே இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே நடந்து காபாவுடைய சாவி வாங்கி உள்ளே சென்று தன்னுடைய கையால் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி 2 ரக்காத் காபாக்குள் தொழுதார்கள். அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வைத்து விட்டான், குல் ஜால் ஹக், இனிமேல் இந்த இடம் பரிசுத்தமாகி விட்டது, உண்மை வந்து விட்டது, பொய்யெல்லாம் போய்விட்டது என்ற வசனம் இன்று ஓதப்பட்ட சூரத்துல் இஸ்ராவுடைய 81வது வசனம். இமாம்கள் தஃசீர்களிலே எழுதுகின்றார்கள், இந்த ஆயத்திற்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு சக்தியை வைத்திருக்கிறான் என்றால், தீர்க்க முடியாத உங்களின் பக்கம் இருக்கக்கூடிய வாதாடங்கள், உங்களின் பக்கம் இருக்கக்கூடிய தீர்ப்புகள் வெகு விரைவாக வரும் என்று சொன்னால், அப்படிப்பட்ட அந்த ஆயத்துகள் இன்று ஓதப்பட்ட சூறாக்களில் இருக்கிறது என்று சொன்னால், சூரத்துல் இஸ்ராவுடைய கடைசி வசனம் நபியே சொன்னாங்க, இந்த ஆயத்திற்கு ஆயத்துல் இஸ்ஸத், கண்ணியத்தின் ஆயத். சூரத்துல் இஸ்ராவுடைய கடைசி வசனம் நீங்க போய் பாருங்க, அந்த ஆயத்து தான் கண்ணியத்தின் வசனம். இந்த ஆயத் இறங்கிய பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி லம் யத்தஹித் வலதன் வலம் யகுல் லஹு ஷரீகுன் ஃபில் முல்க் என்று வருகின்ற வசனம். இந்த ஆயத் 111வது ஆயத்து இஸ்ராவில் வருகிறது. இந்த ஆயத் இறங்கின பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா கரபனி அம்ருன். இந்த ஆயத்தை நீங்க எல்லாரும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏன் தெரியுமா? நபி சொல்லுகின்றார்கள், எனக்கு வாழ்நாளில் எந்த கஷ்டமும் வந்தது கிடையாது. அப்படி கஷ்டம் வந்து நான் தோண்டு போய் அமர்ந்து விட்டால் வானத்திலிருந்து ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் நேராக என்னிடத்தில் வருவார்கள். வந்துவிட்டு சொல்லுவார்கள், யா முஹம்மத் குல்,
ஏன் நீங்கள் கஷ்டப்படுகின்றீர்கள்? ஒரு தடவை இதை ஓதிக்கொள்ளுங்கள். தவக்கல்து அலல் ஹய்யில் லதி லா யமூது என்று சொல்லுகின்ற வசனம், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி லம் யத்தஹித் வலதா, சூரத்துல் இஸ்ராவுடைய கடைசி வசனம். இதை நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் போய்விடும். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்தில் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட இதுதான் ஆயத்துல் இஸ்ஸத், கண்ணியத்தின் ஆயத். நமக்கெல்லாம் இப்ப கண்ணியம் இருக்கிறது, ஆனால் மரணிக்கின்ற நேரத்தில் கண்ணியம் இருக்குமா? அதற்கு பிறகு கண்ணியம் இருக்குமா? நாளை மறுமையில் கண்ணியம் இருக்குமா? தெரியவில்லை. ஆனால் இந்த ஆயத்துல் இஸ்ஸத்தை ஓதி கொண்டு வந்தால் நம் இந்த உலகத்தை விட்டு போன பிறகும் கூட நமக்கு கண்ணியம் இருக்கும் என்ற ஒரு வரலாற்றை நமக்கு எல்லாம் சொல்லித் தருகிறார். எனவே முதல் சூரா சிறந்த சூரா ஓதப்பட்டு விட்டது. இரண்டாவது சூரா தான் வரலாற்றின் சிறப்பு மிக்க சூரா, சூரத்துல் கஹ்ஃப். சூரத்துல் கஹ்ஃபினுடைய சிறப்புகள், குகை என்று சொல்லுகின்ற சூரா. முன் சென்ற நபிமார்களுடைய சமூகத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இன்னைக்கு நம்ம சஹாபாக்களை பற்றி சில வார்த்தை பேசினா தப்பாக ஆகிவிடுகிறது. அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாமை ஏற்றுக்கொண்ட சமூகத்தை பற்றி சூரத்துல் கஹ்ஃபில் பேசுகிறான். 3 கேள்விக்கு உண்டான பதில் தான் சூரத்துல் கஹ்ஃப். நவர் பின் ஹாரிஸ், உக்பா பின் முஈத் என்று சொல்லுகின்ற 2 முஷ்ரிக்கீன்கள் புறத்திலிருந்து 2 பேரை நபியிடத்தில் அனுப்பப்பட்டுச்சு. 3 கேள்வியை, நீங்கள் உங்கள் நபியாக இருந்தால் 3 கேள்வியை கேளுங்க, பதில் கிடைக்கட்டும், அவர் நபி என்று ஏற்றுக்கொள்கிறோம். என்னங்க கேள்வி? ரூஹ் என்றால் என்ன? யாருக்கு தெரியும்? இன்னைக்கு பெரிய பெரிய யூனிவர்சிட்டிகள்ல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரூஹ் எங்கே இருக்கிறது? உயிர் எங்கே இருக்கிறது? உடல் கண்ணுக்கு தெரிகிறது, உடல் உறுப்புகள் கண்ணுக்கு தெரிகிறது. ரூஹ் எங்கே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 8 வஸ்துக்கள், அதற்கு மரணம் கிடையாது. நம்ம நினைச்சிட்டோம் உடலுக்கு மரணம் இருக்கிறது, ரூஹுக்கு மரணம் கிடையாது, அழியாது. மரணம் கிடையாதுன்னா அழியவே அழியாது, உலகம் எல்லாம் அழியும், 8 வஸ்துக்கள் அழியாது. லவ்ஹுல் மஹ்ஃபூதுக்கு அழிவு கிடையாது, அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு அழிவு கிடையாது, அல்லாஹ்வுடைய குர்சிக்கு அழிவு கிடையாது, ஜன்னத் அழியாது, நரகம் அழியாது, ஹூரீன்கள் அழிய மாட்டார்கள், சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அழிய மாட்டார்கள், கலம் என்று சொல்லுகின்ற நம்முடைய கலைகளுக்கு எழுதிய பேனாவுக்கு அழிவு கிடையாது. 8 வஸ்துக்கள் ஒருபோதும் அது அழியாது என்று ஓதப்பட்ட சூரத்துல் கஹ்ஃப் நமக்கு இதை பற்றி சொல்லுகிறது. என ரூஹ் என்றால் என்ன? ரூஹ் மரணிக்கவே செய்யாதுங்க. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களை விட்டும் பிரிந்து விட்ட ரூஹுகள் உங்களிடத்திலும் வரவும் செய்யலாம், எனவே நீங்கள் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்றார்கள். எனவே ரூஹை பற்றி அவர்கள் கேட்டார்கள். முதல் கேள்வி, ஜுல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம். உலகம் முழுக்க சுற்றி வந்த ஜுல்கர்னைன் 4 பேர் உலகம் முழுக்க ஆட்சி செய்திருக்கிறார்கள். 2 முஸ்லிம்கள், 2 முஸ்லிம் இல்லாதவர்கள். யாருங்க முஸ்லிம்கள்? 2 பேர் உலகம் முழுக்க ஆட்சி செய்தவர்கள், ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஜுல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம். 2 யார்? இஸ்லாம் அல்லாதவர்கள். நம்ரூத் என்று சொல்லுகின்றவனும் புக்த் நசர் என்று சொல்லுகின்ற 2 மன்னர்களும் உலகம் முழுக்க ஆட்சி செய்தார்கள். அல்லாஹ் ஜுல்கர்னைனை பற்றி இன்று ஓதப்பட்ட சூரத்துல் கஹ்ஃபில் சொல்லுகிறான். இது 2வது கேள்வி. 3வது தான் கஹ்ஃப் வாசிகள், குகை வாசிகளுடைய அந்த 7 பேரை பற்றி கேள்வி கேட்கப்பட்டது. இந்த 3 கேள்விக்கு உண்டான சூரா தான் 110 ஆயத்துகள் சூரத்துல் கஹ்ஃபினுடைய வசனம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூராவுடைய சிறப்பை பற்றி எவ்வளவு சொல்லிட்டாங்க. யார் ஒருவர் சூரத்துல் கஹ்ஃபினுடைய முதல் 10 ஆயத்து ஓதுவாங்க, ரொம்ப தேவையில்லைங்க. முதல் 10 ஆயத்து ஓதுங்க, அல்லது முதல் 10 ஆயத்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 ஹதீஸ் வருது, ஓதினால் மன் ஹஃபித, யார் மனப்பாடம் செய்வாரோ. என்ன தெரியுமாங்க? நமக்கு ஏற்படுகின்ற தலைவலி சின்ன வலிங்க, உடம்புல ஏற்படுகின்ற சிரமங்கள், சின்ன காயங்கள் எல்லாம் உலகத்தில் சிறியது, உலகத்தில் பெரிய சோதனைன்னு தெரியுமா? ஃபித்னத்து தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய வருகை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டதிலிருந்து உலகம் அழிகின்ற வரை உலகத்தில் ஃபித்னத்து தஜ்ஜாலை விட, தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட பெரிய சோதனை எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட தஜ்ஜால் இடத்திலிருந்து பாதுகாப்பு தருகின்ற வசனம் தான் சூரத்துல் கஹ்ஃப் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் கஹ்ஃபினுடைய முதல் 10 ஆயத்தை ஓதி கொள்வாரோ தஜ்ஜால் அவரிடத்தில் நெருங்க முடியாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் ஜும்மாவுடைய நாளில் சூரத்துல் கஹ்ஃபை ஓதுவாரோ அடுத்த ஜும்மா வரை அல்லாஹ் அவருக்கு ஒளியை ஏற்படுத்துவான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உஸைத் பின் ஹுதைர் என்று சொல்லுகின்ற சஹாபி நபியிடத்தில் ஓடி வந்தார்கள். யா ரசூலுல்லாஹ், நான் வீட்டிலே சூரத்துல் கஹ்ஃபை ஓதி கொண்டிருந்தேன், எனக்கே தெரியாமல் வானத்திலே என் வீட்டிற்கு நேராக ஒளி வந்து கொண்டே இருந்தது என்று சொல்லுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னப்பா நீ ஓதுறதை நிப்பாட்டிட்ட, நீ ஓதிக்கொண்டே இருந்தால் அந்த ஒளியை உலக மக்கள் எல்லாரும் பார்த்திருப்பார்கள். ஏன்? அது மலக்குமார்கள் பூமிக்கு வந்த வருகை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட சிறந்த சூரா தாங்க சூரத்துல் கஹ்ஃப் என்பதை நாம் எல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எங்கே கஹ்ஃப் ஓதப்படுகிறதோ தாலிக ஸகீனா தனஸலத்துல் குர்ஆன், அங்கே மலக்குமார்கள் வருவார்கள், அமைதி வரும், அந்த குர்ஆனுடைய சப்தத்தை மலக்குமார்கள் கேட்பார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
தௌராத்துல இந்த சூறாவை பற்றி வருகிறது. தௌராத்துல சூரத்துல் காஹ்ஃப் கிடையாதுங்க. தௌராத்துல சூரத்துல் காஹ்ஃபுடைய பேரு ஹாயிலா. ஹாயிலா அப்படின்னா என்னங்க? அந்த சூறாவை ஓதுகின்றவனுக்கு கபர் வேதனை விட்டும் தடுக்கக்கூடியது என்று தௌராத்தில் இந்த சூறாவுக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூறாவுடைய தொடக்கமே அல்ஹம்துலில்லாஹ் என்று தொடங்குகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மூமின் தனக்கு பிரியமான காரியத்தை பார்த்து விட்டால், நம்ம நினைச்சது நடந்துச்சா, உடனே நம்ம என்ன தெரியுமா சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹில்லதி பினிஅமதிஹி தத்திம்மு ஸாலிஹாத். நீங்க இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பிடிச்சமானது அப்படியே இருந்து கொண்டே இருக்குமா, அது யாரும் உங்ககிட்ட இருந்து பறிக்க முடியாதான். வைதாரா மாயக்கிறகு, நமக்கு பிடிக்காத ஒரு காரியம் நடந்து போச்சு, நம்ம ஒண்ணு நினைச்சோம் வேற ஒண்ணு நடந்துச்சு. இன்னைக்கு எத்தனை பேர் ரோட்ல போகும்போது இன்னைக்கு மழை பெய்யக்கூடாதுன்னு நடக்கிறாங்க, ஆனால் போனா மழை வந்துருதுங்க, என்னங்க செய்யறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதற்கு ஒன்றை ஓதிக்கொள்ளுங்கள், அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். பார்த்தீங்களா, ரொம்ப பேர் இதை ஓதுறதே கிடையாது. இன்னைக்கு ரொம்ப பேர் வயதானவர்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் அதிகமாக இடுப்பு வலி வருகிறது. இடுப்பு வலி, எல்லாருக்கும் இடுப்பு வலி வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாராவது உன் சகோதரன் தும்பினால், தும்புகின்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் என்று யார் சொல்வாரோ அவருக்கு வாழ்நாளில் இடுப்பு வலி ஏற்படாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள் சூரத்துல் காஹ்ஃப்ல அல்லாஹ் 4 குழப்பங்களை விட்டும் பாதுகாக்க சொல்லுகிறான். என்னங்க, மனிதனுக்கு உலகத்தில் 4 குழப்பங்கள் ஏற்படுகிறது. முதல் குழப்பம் ஃபித்னத்துல் மால், பொருளின் மூலமாக ஏற்படுகின்ற குழப்பம். சூரத்துல் காஹ்ஃப் அதை பற்றி சொல்கிறது. ஃபித்னத்துத் தீன், மார்க்கத்தினால், ஒரு மார்க்கத்தில் இருப்பதின் காரணமாக குழப்பம் ஏற்படுகிறது. அதைத்தான் காஹ்ஃபுடைய 7 பேர், அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாமை பின்பற்றி வாழ்ந்தார்கள். திக்யானோஸ் என்று சொல்லுகின்ற மன்னருக்கு எல்லாரும் சஜிதா செய்தார்கள். சொன்னார்கள், அல்லாஹ்வை தவிர நாங்கள் யாருக்கும் சஜிதா செய்ய மாட்டோம். 7 பேரோடு சேர்ந்து ஒரு நாயும் கூட சேர்ந்து போய் குகையில் படுத்துக் கொண்டதுங்க. அல்லாஹ் அந்த ஃபித்னத்துத் தீனை பற்றி இன்று ஓதப்பட்ட சூரத்திலே சொல்லுகின்றான். ஃபித்னத்துல் இல்ம், கல்வியை கொண்டு வருகின்ற ஆபத்து. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிஸ்ர் அலைஹிஸ்ஸலாமை தேடி மஜ்மவுல் பஹ்ரைனுக்கு போனார்களே, அது இல்முக்காக போனார்கள். அதை கொண்டு வருகின்ற ஆபத்து இருக்கிறது. ஃபித்னத்துஸ் சல்தனா, ஆட்சியை கொண்டு ஏற்படுகின்ற ஆபத்து. ஜுல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் ஆட்சியை தந்தான், அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லித் தருகிறான். இந்த 4ஐ பற்றி சொல்லுகிற சூரா தான் இந்த சூறாவாக இருக்குது. எனவே அல்லாஹு தஆலா இந்த சூறால பலதரப்பட்ட விஷயங்களை சொல்றாங்க. ஒரே ஒரு செய்தி, இந்த சூறா ஏங்க இறங்குச்சு? 15 நாள் தாமதமா இறங்குச்சுங்க. யூதர்கள் வந்தாங்க, கேள்வி கேட்டாங்க, போங்க உங்களுக்கு சூறா வரும்ட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ஷா அல்லாஹ்னு சொல்லணுங்க. வாழ்நாளில் ஒரே தடவை நபி இன்ஷா அல்லாஹ்னு விட்டுட்டாங்க. 15 நாள் வஹி வரலங்க. இன்னைக்கு நம்ம எத்தனை தடவை இன்ஷா அல்லாஹ் விட்டுட்டு இருக்கிறோம் பாருங்களேன். நாம் சொல்லுகின்ற இன்ஷா அல்லாஹ்வுக்கு என்ன தெரியுமா ஒரு பரிசு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முடியாத காரியம் சீக்கிரம் முடியும் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லிவிட்டால், நபி நாளை வாரங்கள் உங்களுக்கு வஹி வரும் என்று சொல்லிவிட்டார்கள். 15 நாள் வஹியே வரவில்லை. அதற்கு பிறகு இறக்கப்பட்டதுதான் சூரத்துல் காஃப். வலா தகூலன்ன லிஷைஇன், அல்லாஹ் சூரத்துல் காஃபிலே சொன்னான், நபியே நீங்க எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லி என்று அல்லாஹ் சூரத்துல் காஃபிலே ஆயத்தை இறக்கி விட்டான். ஹஜ்ரத் செய்தனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்று இரவு என்னுடைய மனைவிமார்களோடு நான் ஒன்று கூடுவேன். 99 மனைவிமார்கள், அடிமை பெண்கள் எல்லாரையும் சேர்த்து நான் ஒன்று கூடுவேன். அவர்கள் ஒவ்வொருவரை கொண்டு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அந்த ஆண் குழந்தையை அல்லாஹ்வுடைய பாதையிலே வீரராக ஷஹீதாக நான் ஆக்கி விடுவேன் என்று சொல்லிவிட்டு சேர்ந்தார்கள். 99 மூலமாக, யாரு மூலமாக குழந்தை பிறக்கல? ஒரே ஒருவரின் மூலமாக விழுக்கட்டி என்று சொல்லுகின்ற 6 மாசம் புறப்பிரசவ ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அதுவும் இறந்துருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்லி அல்லாஹ் வஹியை அனுப்பிவிட்டான். சுலைமானே நீங்கள் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லி இருக்க வேண்டும், சொல்லவில்லை. சொல்லாததின் காரணமாக அல்லாஹ் உங்களுக்கு அந்த குழந்தைகளை தரவில்லை. நீங்கள் சொல்லி இருந்தால் உங்களுக்கு 99 பேரின் மூலமாக 99 ஆண் குழந்தை பிறந்திருக்கும் என்ற செய்தியை ஹதீஸிலே நாம் புகாரி போன்ற கிதாபிலே பார்க்கிறோம். பார்த்தீங்களா, இன்ஷா அல்லாஹ்வுக்கு அவ்வளவு பெரிய வலிமை இருக்கிறதுங்க. அல்லாஹ் என்று ஓதப்பட்ட சூரத்துல் கஹ்ஃபிலே இதையெல்லாம் சொல்லித் தருகிறான். நேரம் கடந்து விட்டது. குறிப்பாக அல் பாக்கியாத்து சாலிஹாத், குர்ஆன்ல 2 தடவை இந்த வார்த்தை திரும்ப திரும்ப வருதுங்க. சூரத்துல் கஹ்ஃப்ல வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத் இறங்கிய பிறகு சொன்னார்கள், குது ஜுன்னதகும், உங்கள் ஆயுதத்தை எடுத்துக்கொண்டான், ஆயுதங்களை எடுத்துக்கோங்க.
உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் சொல்ல போர்க்காலம் இல்லையே, எந்த ஆயுதத்தை எடுப்பது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் எதிரியிலிருந்து தப்பிக்கக்கூடிய ஆயுதத்தை சொல்லவில்லை, நரகத்திலிருந்து தப்பிக்கக்கூடிய ஆயுதத்தை சொன்னேன். யார சொல்ல நரகத்திலிருந்து தப்பிக்கக்கூடிய ஆயுதம் என்ன? அதைத்தான் சொன்னார்கள், அல் பாக்கியாத்து சாலிஹாத். பாக்கியாத்து சாலிஹாத் என்றால் என்ன? நிலையான நன்மைகள். இதுதான் உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றும். பாக்கியாத்து சாலிஹாத் என்பது 4 வார்த்தைகள். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த 4 வார்த்தை தான் அல் பாக்கியாத்து சாலிஹாத் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று ஓதப்பட்ட அந்த சூரா நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட சூறால வெறும் இன்ஷா அல்லாஹ்வுடைய சிறப்பை மட்டும் சொல்லலங்க, மாஷா அல்லாஹ். பார்த்தீங்களா, இந்த வார்த்தை யாரும் சொல்றது இல்ல. ஒரு ஆச்சரியமான காரியத்தை பார்த்து விட்டால் மாஷா அல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த பொருளின் மீது மாஷா அல்லாஹ் என்று சொல்லப்பட்டதோ அதை எந்த கண்டிஷ்டியும் தீண்டாது, அதை அழிக்க முடியாது என்றார்கள். இன்று ஓதப்பட்ட சூரத்துல் காஃப் இதை பற்றியும் சொல்லித் தருகிறது. 39வது வசனம் இதை பற்றியும் சொல்லித் தருகிறது. எனவே ஜுல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாமை பற்றி, குறிப்பாக ஹிஸ்ர் அலைஹிஸ்ஸலாமை பற்றி, உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபி, கடலுக்கு அருகாமையில் மஜ்மவுல் பஹ்ரைனில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஹிஸ்ர் அலைஹிஸ்ஸலாமை பற்றி இன்று ஓதப்பட்ட சூரா சொல்லுகிறது. நபி சொன்னார்கள், லா தர்கபில் பஹர், கடலில் பயணம் செய்யாதீர்கள். பார்த்தீங்களா, இன்னைக்கு அடிக்கடி ஆபத்துகள் ஏற்படுகிறது. நபி வாழ்நாளில் கடல் பயணம் செய்ததே கிடையாது. நபிமார்கள் சிலர் செய்திருக்கிறார்கள். போருக்காக கஸ்வத்துல் பஹர் என்று நபிக்கு பிறகு 30 ஆண்டுகள் கழித்து ஒரு போர் நடந்துச்சு. கஸ்வத்துல் பஹர், கடல் போர் என்று சொல்லி சாத் பின் அபி வக்காஸ் கலந்து கொண்டார்கள், முஆவியா ரலியல்லாஹு கலந்து கொண்டார்கள். முஆவியா ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் சிலர் பேசிக் கொண்டிருந்தார்கள். அங்கே ஒரு குகை இருக்கிறது, சில வாலிபர்கள் இருப்பதை போல தெரிகிறது, நாங்கள் போய் பார்க்கட்டுமா? யாருடைய குதிரையை காணோம், தேடி போனார், பார்த்தால் அங்கே குகையில் சில வாலிபர்கள் இருப்பதை போல தெரிகிறது. ஓடி வந்து சொன்னார்கள் முஆவியா ரலியல்லாஹு இடத்தில். முஆவியா ரலியல்லாஹு அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸை கூப்பிட்டாங்க. என்ன இது மாதிரி குகை இருக்குதுன்னு சொல்றாங்க, போய் பார்க்கலாமா என்று சொல்லுகின்ற பொழுது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், பார்த்து விடாதீர்கள், நபிக்கே இந்த பார்ப்பதை விட்டும் தடுக்கப்பட்டு விட்டது. யார் பார்ப்பாரோ அவர் பயந்து விரண்டோடுவார். குர்ஆன் சூரத்துல் காஃப் சொல்லுகிறது. அதையும் மீறி ஒரு படையை அனுப்பி வைத்தார்கள் முஆவியா ரலியல்லாஹு. யார் போய் பார்க்க போனார்களோ அவர்களுடைய சில ரிவாயத்துகளுடைய பார்வைகள் பிடுங்கப்பட்டு விட்டது, பயந்து ஓடிவிட்டார்கள் என்று வருகிறது. இந்த உலகில் மறைக்கப்பட்ட 10 இடங்களில் காஃப் வாசிகளும் மறைக்கப்பட்டிருக்கிறார்கள். தஜ்ஜால் மறைக்கப்பட்டிருக்கிறான். யாஜூஜ் மாஜூஜ், பார்த்தீங்களா, யாஜூஜ் மாஜூஜ்னு ஒரு கூட்டம், சிறிய கூட்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சின்ன கண்ணுடையவர்கள், அவர்கள் ரொம்ப ஆபத்தானவர்கள். ஒரு சிலர் ஹைட்டாக இருப்பார்கள், அவருடைய ஒரு காதை விரித்து கொண்டு படுத்துக் கொள்வார்கள். அந்த அளவுக்கு ரொம்பவும் டேஞ்சரான ஒரு கூட்டம் இருக்கிறது. அதில் ஜுல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் தான் தடுப்பை கட்டி பாதுகாத்தார்கள். இல்லை என்றால் கியாமத்துடைய கடைசி 10 அடையாளங்களில் ஒரு அடையாளம், யாஜூஜ் மாஜூஜ் வெளியே வருவார்கள், இந்த உம்மத்தை எல்லாம் அவர்கள் அழிப்பார்கள் என்று வருகிறது. எனவே 10 இடங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஹாரூத் மாரூத் என்று ஒரு மலக்குகள் துன்யாவில் வாழுகின்றார்கள். ஹாபில் என்ற இடத்தில் எங்கே இருக்கிறது? துன்யால தான் இருக்கிறாங்க, தெரியவில்லையே. ஷத்தாத் கட்டிய சொர்க்கம் துன்யாவில் தான் இருக்கிறது, கண்ணை விட்டு மறைக்கப்பட்டிருக்கிறது, யாரும் பார்த்தது கிடையாதாச்ச. இது போன்று துன்யாவில் 10 இடங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. காஃப் வாசிகளுடைய குகையும் மறைக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியை இன்று ஓதப்பட்ட சூரா நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே அல்லாஹு தஆலா பலதரப்பட்ட செய்தியை சொல்கின்றான். குர்ஆனிலேயே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற ஒரு சொர்க்கத்தின் பெயர் சூரத்துல் காஃப்ல மட்டும்தாங்க வருது. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை கேட்பதாக இருந்தால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்க. ஏன் தெரியுமா? அங்கிருந்து தான் அல்லாஹ்வுடைய அர்ஷ் தெரியும், அங்கிருந்து தான் எல்லா சொர்க்கத்திற்கும் தண்ணீர் சப்ளை ஆகுகிறது. ஏன் தெரியுமா? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேட்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்தில் எத்தனையோ வஸ்துகள் படைக்கப்பட்டுச்சு, எப்படிங்க படைக்கப்பட்டுச்சு? குன் என்று சொன்னோன்னு வந்துருச்சு. இந்த வானத்தை அல்லாஹ் கையால படைக்கலங்க, குன் என்று சொன்னோன்னு வானம் வந்துருச்சு. பூமியை குன் என்று சொன்னோன்னு பூமி வந்துருச்சு. மலைகள், திடல்கள் எல்லாம் குன் என்ற ஒரு வார்த்தையில் வந்து விட்டது. நபி சொன்னார்கள், 3 வஸ்துவை அல்லாஹ் தன் கையால் படைத்தான். குன் சொல்லவில்லை, கையால் படைத்தான். ஒன்று என்ன தெரியுமா? தௌராத்தை கையால் படைத்தான். இன்னல்லாஹ கதபத் தௌராத பியதிஹி. தௌராத் வேதம் மூசா நபிக்கு கொடுக்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய கையால் எழுதினான் என்ற ஹதீஸில் வருகிறது. 2வது மனிதனை அல்லாஹ் தன் கையால் படைத்தான். 3வது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தை அல்லாஹ் தன் கையால் படைத்தான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் நீங்கள் சொர்க்கத்தை கேட்டால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே பலதரப்பட்ட செய்திகள் என்று ஓதப்பட்ட சூரத்துல் காஃப் நமக்கு பல படிப்பினைகளை தருகிறதுங்க. ஒரே ஒரு படிப்பினை சொல்லி தரோம். இன்னைக்கு
இன்னைக்கு நம்ம இடத்துல ஓனர்கள் இருக்கிறாங்க, வேலை செய்யற தொழிலாளிகள் இருக்கிறாங்க, கீழே இருக்கிறவங்க, வீட்டுல வேலை செய்யறவங்க இருப்பாங்க, கடையில வேலை செய்யறவங்க இருப்பாங்க. அவர்களை அவங்க தப்பு செஞ்சுட்டாங்கன்னா மன்னிக்கணும். எத்தனை தடவை அவங்க மன்னிக்கணும்? சூரத்துல் காஃப் நமக்கு சொல்லி தருகிறது, ஒரு மனுஷனை முதல் தடவை தப்பு செய்யும் போது தண்டிச்சிடாதீங்க, பிடிச்சிடாதீங்க. 2வது தடவை பிடிச்சிடாதீங்க. 3 தடவைகள் அவகாசம் கொடுக்க வேண்டும். ஹஜ்ரத் ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு 3 தடவை அவகாசம் கொடுத்தார்கள். நீ என்கிட்ட கேள்வி கேட்க கூடாது என்று சொன்னார்கள். 2வது தடவை கேட்டாங்க, 3வது தடவை கேட்டாங்க, 4வது தடவை சொல்லிவிட்டார்கள், இனிமேல் எனக்கும் உனக்கும் சம்பந்தம் கிடையாது, பிரிந்து விடு. ஒரு மனிதனை மன்னிப்பதற்கு 3 அவகாசம் கொடுக்க வேண்டும். கடையிலே ஒருத்த வேலை செய்யறான், முதல் தடவை திருடிட்டான், சின்ன திருட்டு தான், மன்னிக்க வேண்டும், சரி விட்டுரு, மனுஷன் தானே. 2வது தடவை, 3வது தடவை. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு காலத்தில் ஒருவன் பிடிக்கப்பட்டான், திருடன். காலை வெட்டுவதற்கு, கையை வெட்டுவதற்கு மூசா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு போகும்போது அலி ரலியல்லாஹு பக்கத்துல இருந்தாங்க. அவன் எத்தனாவது தடவை திருடினான் என்று கேளுங்கள். கண்டிப்பாக முதல் தடவை திருடியவன் கண்டிப்பாக மாட்டிக்கொள்ள மாட்டான். விசாரிச்சு அவன் சொன்னான், நான் 20 தடவை திருடி இருக்கிறேன், நான் தப்பித்துக் கொண்டேன், 21வது தடவை மாட்டிக்கொண்டேன். பார்த்தீங்களா? அல்லாஹ் என்றும் முதல் தடவை தவறு செய்கின்றவனை அல்லாஹ் காட்டி கொடுக்க மாட்டான், திரும்ப திரும்ப தவறு செய்கின்ற போதுதான் பிடிப்பான். அதனால் சூரத்துல் காஃப் நமக்கு 3 தடவை ஒருவனை மன்னிக்க வேண்டும் என்ற ஒரு செய்தி. என்னைக்கும் மனிதனுடைய குறைகளை, மற்றவங்களை தப்பே சொல்லாதீங்க, சொன்னால் தண்டனை தெரியுமா? காஃப் சொல்லுகின்ற மிகப்பெரிய படிப்பினை, நீங்கள் ஒருவரை தவறு என்று சொன்னால் அல்லாஹ் உங்களை செய்ய வைத்து விடுவான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து, இது நீங்க செஞ்சது தப்புன்னு சொன்னாங்க. அல்லாஹ் மூசா நபிக்கு அவர்களுக்கு மௌத் வரவே இல்லை. எதை அவர்கள் தவறு என்று சொன்னார்களோ 3 காரியத்தை அவர்கள் தன் வாழ்நாளில் செய்தார்கள். சின்ன பையனை கொலை செஞ்சாங்க, ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் தவறு என்று சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அதே போன்று ஒருவரை கொலை செய்தார்கள். 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் ஒரு குத்து குத்துனாங்க, அவர் இறந்து போய் விட்டார். பார்த்தீங்களா? கொலையை அவர்கள் தடுத்தார்கள், அவர்களும் செய்து விட்டார்கள். அதே மாதிரி ஒரு சுவர் கீழே விழ போடுச்சு, ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் போய் பிடிச்சாங்க, காசு வாங்கலங்க, அனாதையுடைய அங்கே ஒரு அனாதையினுடைய காசு பணம் கீழே இருந்துச்சு, அதை பாதுகாப்பதற்காக அந்த சுவரை பிடித்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சாப்பாடே கொடுக்காத ஊர்ல போய் காசு வாங்கியிருந்தா நம்ம சாப்பிட்டுருக்கலாம்னாங்க. அது தண்டிக்கப்பட்டுச்சு. பின்னால் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஊருக்கு போறாங்க, 2 பெண்மணிகள் நின்று கொண்டிருந்தார்கள், கல்ல நகர்த்தணும், மூசா அலைஹிஸ்ஸலாம் தன் கையால் நகர்த்தினார்கள், காசு வாங்காமல் செய்தார்கள். இதற்கு அது பகரம். பார்த்தீங்களா? ஒவ்வொன்றையும் எதையெல்லாம் அவர்கள் தவறு என்று சொன்னார்களோ மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பின்னால் செய்ய வைத்து விட்டான். எனவே நமக்கு பலதரப்பட்ட செய்திகள் இந்த சூரத்துல் காஃப் நமக்கு சொல்லி தருகிறது. நேரமில்லை. கித்மீர் 7 பேருடன் நாயும் சேர்ந்து கொண்டுச்சு. 10 பிராணிகள் நாளை சொர்க்கத்தில் போகும். கித்மீர் என்று சொல்லுகின்ற உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாய்களின் தலைவராக இருக்கக்கூடிய அந்த நாயும் சொர்க்கத்திற்கு போகும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்று சொன்னால் அப்படிப்பட்ட சூறாக்களை அல்லாஹு தஆலா இன்று ஓதப்பட்ட சூரத்துல் காஃபிலே அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறார். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கல்புன் நமீனுன், நம்பிக்கையான நாய் சிறந்தது மோசடி செய்கின்ற மனிதனை விட, நம்பிக்கை துரோகம் செய்கின்ற மனிதனை விட ஒரு நன்றி விசுவாசமாக இருக்கக்கூடிய நாய் நல்லது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அல்லாஹு தஆலா இன்று ஓதப்பட்ட சூரத்துல் காஃபிலே இது போன்று பல படிப்பினைகளை சொல்லித் தருகின்றான். சூரத்துல் காஃபை அதிகமாக வெள்ளிக்கிழமை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுடைய நாள் வந்துவிட்டால் சூரத்துல் காஃபை அதிகமாக அவர்கள் ஓதுவார்கள். எனவே அந்த 7 காஃப் வாசிகளுடைய பேர்களுக்கும் ஒரு தாக்கம் இருக்கிறது. நம்முடைய வீடுகளில் அந்த 7 காஃப் வாசிகளுடைய பேர்களை கடைகளில், வீடுகளில் இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் அதை எழுதி வைத்துக் கொண்டால், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சொன்னார்களே, 18 வகையான ஆபத்திலிருந்து காஃப் வாசிகளுடைய பேர்கள் உங்களை பாதுகாக்கும். அது ஒரு படகின் மீது எழுதப்பட்டு விட்டால் மூழ்காது, கடையின் மீது எழுதப்பட்டால் திருடப்படாது. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு, இடியிலிருந்து, நெருப்பிலிருந்து காப்பாற்றுகின்ற சக்திகள் காஃப் வாசிகளுடைய ஈமானுக்கு, அந்த 7 வாலிகளுடைய பேர்களுக்கு இருக்கிறது என்று எல்லா தஃசீர்கள் சொல்லித் தருகிறது. எனவே சூரத்துல் காஃபை நாம் அதிகம் ஓதுகின்ற, காஃப் என்று சொன்னாலே குகை, அல்லாஹ் முன்னால் 300 ஆண்டுகள் தூங்கிய குகைவாசிகளை பற்றி அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட சூறாக்களிலே சொல்லித் தருகிறான் என்று சொன்னால், இது போன்ற ஈமானிய உணர்வுகள் நம்முடைய வாலிபர்களுக்கு வர வேண்டும். அல்லாஹ் காஃபினுடைய பரக்கத்தை கொண்டு நம்முடைய ஈமானை வலுப்படுத்துவானாக. காஃபிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களின்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தையும், அதில் இருக்கக்கூடிய ஆபத்திலிருந்து தவிர்த்து கொள்கின்ற பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.